ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் அன்பையும் மரியாதையையும் அனுபவம் செய்வதற்கு சுயமரியாதையில் நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். உலகம் ஒரு நாடக மேடை. இதில் நாம் அனைவரும் நடிகர்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். இந்த நாடகத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட நடிப்பு கிடைத்திருக்கிறது. நம்முடைய நடிப்பின் பாகத்தை சிறப்பாக நம்மால் மட்டுமே நடிக்க முடியும். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரும் முக்கியமானவர்கள். அவரவர் கதாபாத்திரத்தை அவரவர்தான் நடிக்க வேண்டும். மேலும் ஒருவருடைய நடிப்பைப் போல இன்னொருவருடையது இருக்காது. இதில் நாம் நம்மை பிறருடன் ஒப்பிடும் போது நம்முடைய மனநிலை பாதிக்கப்படுகின்றது. பொறாமை அல்லது அகங்காரம் உருவாகுகிறது. பிறருடன் ஒப்பிட்டு பார்த்து தன்னை விட அவர் சிறப்பாக இருப்பதை உணர்ந்தால் தன்னை பற்றி தாழ்வாக நினைத்து மனசோர்வுக்கு ஆட்படுகிறோம். தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. அடுத்ததாக பிறரோடு தன்னை ஒப்பிட்டு அவர்களை விட தான் சிறப்பாக இருப்பதை உணர்ந்தால் அகங்காரம் உற்பத்தியாகுகிறது. இவை முழுமையாக எதிர்மறை உணர்வுகளை உங்களுக்குள் கொண்டு வருகின்றன. இந்த இரண்டு நிலைகளுமே அபாயகரமானது. மேற்கண்ட இரண்டு நிலைகளுமே நம்முடைய உண்மையான உறவுகள் மற்றும் தொடர்புகளின் அடிப்படை கொள்கையை அவமதிக்கின்றன. அடிப்படை கொள்கை என்பது ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருக்கும் அன்பும் மரியாதையும் ஆகும். சுயமரியாதையில் இருப்பவர்களுக்கிடையே பரஸ்பர அன்பும் மரியாதையும் உருவாகும். எனவே இந்த தாக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் சுயமரியாதையில் இருக்க வேண்டியது அவசியமாகும். சுயமரியாதை அல்லது சுய கௌரவம் என்பது நம்மை நாம் நேசிப்பதனாலும் நமக்குள் ஆழத்தில் இருக்கும் நம்முடைய மதிப்பை பற்றிய நம்பிக்கையினாலும் உருவாகுகிறது. நாம் நம்முடைய சுயத்தை பற்றிய உணர்வை பெயர், புகழ், அந்தஸ்து, சம்பாத்தியம் போன்ற வெளி உலக விஷயங்களின் ஆதாரத்தில் வைக்கிறோம். ஆனால் இந்த விஷயங்கள் எப்போதும் ஒரே நிலையில் இருப்பது இல்லை. அதனால் தன்னை பற்றிய மதிப்பும் ஒரே நிலையாக இருப்பது இல்லை. இவை அனைத்தும் இருக்கும் போது தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறோம். இவற்றில் ஏதாவது குறைவு வந்தால் மிகவும் தாழ்வாக தன்னை பற்றி நினைக்கிறோம். உண்மையில் சுயமரியாதை என்பது வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து வருவது இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு நாம் ஒவ்வொரு செயலிலும் உயர்ந்த எண்ணங்களையும் குணங்களையும் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. சுயமரியாதையில் இருக்கும் போது வாழ்க்கையில் எந்த ஒரு சவாலையும் சத்தியத்துடனும் சமநிலையுடனும் எதிர்கொள்ளும் அளவிற்கு ஆன்மீக ஞானத்தையும் இறைவனின் சக்தியையும் கிரகித்து கொள்ள முடியும். நம்முடைய மனம் கருணை நிறைந்ததாகவும் நல்லெண்ணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். இந்த உலகத்தில் முழுமையாக வாழ்ந்து கொண்டே எதிர்மறையான உணர்வுகளிலிருந்தும் பலகீனங்களிலிருந்தும் விலகி இருக்க முடியும். சுயமரியாதையில் நிலைத்திருக்கும் ஒருவர் தன்னை பிறருடன் ஒப்பிடுவது இல்லை. அதற்கு மாறாக பிறரிடம் உள்ள சிறப்பியல்புகளையும் சக்திகளையும் பார்க்கிறார். அதனால் பிறரை அவர்களது குறைகளிலிருந்து விடுபட வைப்பதற்கு உதவி செய்பவராக ஆகுகிறார். ஓம் சாந்தி.